ஹாய், தாசம்மா செட்டிநாடு விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குட்டி மீன் குழம்பு பார்க்கலாமா? அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் போட்டிருக்கேன். சேர்த்து வதக்கிட்டு லேசாக உப்பு, சால்ட் அதை போட்டு வதங்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன். இப்போது தக்காளி போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு சேர்த்து வதக்கிறோம். அது தனியாக வச்சுட்டு இப்போ மீன் கழுவி வச்சுருக்கோம். நகர மீன், குட்டி மீன். இப்போது 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி வெந்தயம், கடுகு, உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்தோடனே சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் அதில் சேர்த்துருக்கோம். சேர்த்து நல்லா செவந்து வெந்து வரட்டும். இப்போ மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். அதில் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது வதக்கணும். வெங்காயம், தக்காளி, பூண்டு அதை அரைச்சி அதில் சேர்த்து தண்ணியை ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் லேசாக கொதித்து வந்தோடனே தேவை உள்ள தண்ணியை ஊற்றி உப்பும் போட்டு நல்லா கொதித்து வரையில் புளி வச்சுருக்கோம், எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு கரைச்சி, அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். லேசாக மூடி வச்சு கொதிச்சுட்டு இப்போ மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 3/4 கிலோ மீன் இருக்கும், நகர குட்டி குட்டியாக இருக்க மீன். அதில் சேர்த்து லேசாக மூடி வச்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. வந்தோடனே லேசாக கிண்டி விட்டு மேலே இருக்க மீன் கீழே கிண்டி விட்டுட்டு இப்போ மீனை எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மீன் வெந்திருக்கிறது. குட்டி மீனில் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, உடஞ்சிரும். முழுசாக அந்த கணக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.